தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தரை மகிமைப்படுத்துற மாதிரியானதெல்லாம் சொல்றது இல்லை இல்லையா? அம்மா தாத்தாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, பாட்டிக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் கிடையாது. கொன்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் வேற வீடுகள்லாம் வேற மாதிரிலாம் சொல்லி தராங்க. ஆமா, அச்சிடுவேன்னு சொல்லி புச்சிடுவேன்னு சொல்லி. ஏன்னா அவன் பொறுக்கியா மாறினுமே, அவன் பொறுக்கியா மாறி போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சாதானே இவங்களுக்கு கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும். சிலருக்கு இதே தான், எங்க எதை சொல்லி கொடுக்குறேன்னே தெரியாது. நான் கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் அப்படி சொல்லலை, நான் சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர். அதனால சொல்றேன், இந்த பிள்ளைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும் கூட தெரியாது. எடுத்த உடனே அப்படி சொல்லி கொடுக்குற சில ஆட்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே பேசுகிறேன் அப்படின்னா சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ஐயா எங்க கிட்டலாம் பிதா எதுவுமே சொல்லலையா? சில ஆட்கள் என்னன்னா, பிதா எங்க கிட்ட எதுவும், இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னாரு, எங்க கிட்ட ஒன்றும் சொல்லலை. பைபிளை படிச்சா தானே தெரியும். கண்ணை திறந்து என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். டெய்லி உட்காந்து ஒரு 10 அதிகாரம் படிக்கணும். படிச்சு 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 உள்ளத்துக்குள்ள பிதா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால நிரப்பணும். உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால நிரப்பினா பேசும்போது என்ன வரும்னா பிதாவின் வார்த்தைகள் வரும். இல்லைன்னா உள்ளம் பிசாசினால நிரம்பி இருக்கும், பிசாசின் வார்த்தைகள் வெளியே வரும். நீ உள்ளத்தை பிதாவின் வார்த்தைகளால் நிரப்பி இருக்கியா, பிசாசின் வார்த்தைகளால் நிரப்பி இருக்கியான்னு அப்புறம் தான் தெரியும். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி பேசனா என்ன வரணும்னா அவன் வாயிலிருந்து பிதாவின் வார்த்தைகள் வரணும். அதை குறித்து இன்னும் சில நாட்கள் அப்புறம் பேச போறேன். நம்முடைய வாயில் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில் என்ன தேடுவாங்களே, அவன் வாயில வெத்தலை பாக்கு தேடுவாங்களா? நல்ல வேலை, அவன் வாயில வேதத்தை தேடுவார்கள். அவன் வாய்க்குள்ள வேதம் இருக்க வேண்டும். ஆசாரியன், எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசாரியன். நீங்க ஆசாரியன்றது தெரியுமா? தெரியலன்னா வெளிப்படுத்தல் 1:6 படிச்சுக்கங்க. அங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 படிச்சுக்கங்க. அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா, கர்த்தர் உன்னை ஆசாரியன் ஆக்கி இருக்கிறார் என்ற வசனங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆசாரியர்கள். ஆகவே ஆசாரியலா இருக்கிற நீங்களும் நானும் அறிவை காத்து நம்முடைய வாயில் தேவனுடைய வேதம் வெளிப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாயிலிருந்து வேதத்தை பேசணும். பாருங்க, வேதத்தை அடுத்தவங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். ஆனா முதல்ல உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கே நீங்க சரியா என்ன பண்ணுங்க, பேசி பழகுங்க. அப்ப தேவன் சொல்லியவைகளையே நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, சொல்ல வேண்டியது இருக்குது. சில ஆட்கள் எதையாவது பேசணுமேன்றதுக்காக எதையாவது ஒண்ணு பேசுவான். சில லூசு மாதிரி. இதோ இங்க ஒரு லூசு இருக்கான் பாருங்க, வாங்க 2 சாமுவேல் வாங்கல கொஞ்சம் வேகமா. 18ஆம் அதிகாரம் Praise God. 18, 19, 20வது வசனம். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி சரி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. நல்ல கவனிங்க. உனக்கு வாயில என்ன தெரியாதுன்னா, ஒரு விஷயத்தை சரியா கம்யூனிகேட் பண்ண தெரியாது, சொல்ல தெரியாது, உனக்கு பேச தெரியாது. யோவாப் சொல்றாரு, உனக்கு பேச தெரியாதுப்பா, நீ என்ன பண்ணாத, போவாத, பேசாத. ஒரு விஷயத்தை பேச தெரியாம பேசாத. அதுவும் ராஜாக்கள் முன்னிலையில் பேச தெரியாம பேசக்கூடாது, போகாதன்றாரு.
அவர் ஒருத்தரை கூப்பிட்டு கூசி அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு, நான் என்ன யாரை கூப்பிட்டு? கூசி, ஜோஷி இல்ல, கூசி. கூசியை கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு, நீ போய் இன்னைக்கு என்ன பண்ணு, இந்த செய்திய ராஜா கிட்ட சொல்லு, ராஜா கிட்ட சொல்லு. அவன் சொல்றான். இந்த கூசியை சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நம்ம ஆளுக்கு ஐயோ அவன் போறான் நாம முந்திக்கணும்னு. நம்ம ஆளு பாருங்க சில நேரத்துல சில வேலையெல்லாம் காண்டிலேயே செய்வானுங்க. சில ஆளு பார்த்திருக்கீங்களா நீங்க? அவன் ஓடுறான்ல, அவன் கூட நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் போட்டி போடணுன்றதுக்காக நான் போறேன்றான். சொல்றான், டே உனக்கு அந்த வாஞ்சியம் இல்லை, அதை சொல்றதுக்கான திராணியும் இல்லை, எதுக்கு நீ ஓடுற? இல்ல தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் ஓடுறேன். சரி ஓடு, அந்த வசனத்தை அப்புறம் நீங்க படிச்சிங்க, ஓடு அப்படின்னு ஓடி போறாரு. இங்க பாருங்களேன், இங்க மெசேஜ் என்ன தெரியுமா? மெசேஜ் தாவீதோட பையன் செத்துட்டான். இதான் மெசேஜ். ஒரு துக்கமான செய்தி. ஒரு துக்கமான செய்தியை எடுத்துன்னு போய் சேர்க்கறத கூட சரியா சேர்க்கணும். இந்த செய்தியை சொல்றதுக்கு இவனுக்கு திராணி கிடையாதுன்னு சொல்ற, நீ போவாதரா உனக்கு சொல்ல முடியாதுன்னு இவன் எடுத்துன்னு ஓடனா வேகமா, இந்த கூழ்ச்சியை விட வேகமா ஓடிட்டானா அகிமாசு. சில நேரத்தில் நல்ல செய்தி சொல்ற, நல்ல விதமா சொல்றவனை விட இந்த மோசமா சொல்றவன்லாம் வேகமா ஓடுவான். புரியலையா உங்களுக்கு? புரியலன்னா சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 1000 பேர் 1200 பேர் இருப்பான். இந்த உட்காந்து வெறும் குறையா சொல்லுங்கிறவன் பாருங்க 10,000 பேர் 20,000 பேர் வச்சிருப்பான். ஏன்னா இந்த மாதிரி தான் கெட்ட செய்தி சொல்றவனுக்குலாம் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பான். விளங்குதான் உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த அகிமாஸ் வேகமா ஓடிட்டான். வேகமா ஓடி போய் ராஜா முன்னாடி வந்து மூச்சு வாங்க நிக்கிறான். ராஜா கேட்கிறாரு, என்னப்பா விஷயம்? இல்ல நாங்க யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம். இவருக்கு இப்ப யுத்தத்துல ஜெயிச்சமா இல்லையான்றது ராஜாவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ராஜாவுக்கு முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவர் பையன் என்ன ஆயிட்டான்றது தான் மேட்ரு. அவர் கேட்கிறாரு, அப்சலோம் சுகமா இருக்கிறானா கேட்டா இவன் சொல்றான், இல்ல நாங்க வரும்போது அங்க ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருந்தது ராஜா, அங்க ஒரு சந்தடி இருந்தது, அது என்னன்னா எனக்கு தெரியல. அப்படியே ஒரு பாலிஷா சொல்றாராம். ராஜா கிட்ட பையன் செத்துட்டான்னு சொன்னா நம்மள ஏதாவது போட்டுற போறாருன்னு. ராஜா சொல்றாரு, நீ போய் ஓரமா நில்லு, உனக்கு தான் விஷயத்தை பேசவே தெரியல, ஓரமா நில்லு. கவனிங்க, ஒழுங்கா பேச தெரியலனா நீங்க ஓரம் கட்டப்படுவீர்கள். வாழ்க்கை உங்களை ஓரம் கட்டிடும். ஆபீஸ்ல உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. சார் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண தெரியலனா சார் நீங்க ஓரமா இருக்க வேண்டியதுதான் சார். சோ உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க சார். சரியாய் பேச தெரியாத யாரும் வாழ்க்கையில் நீங்க மேல வர மாட்டீங்க சார். ரைட்? ஓகே. அடுத்தது கூசி வர்றாரு. கூசி வந்தா, இந்த கூசி வந்த உடனே அவன் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லல பாருங்க. அவன் கூசி கிட்ட ராஜா கேட்கிறார், அப்சலோம் சுகமா இருக்கிறானா? இப்ப பையன் செத்தது சோகம், அந்த சோகத்தையும் சொல்லணும். ஆனா அதே நேரத்தில் பாருங்களேன், அது ராஜாவை கஷ்டமும் படுத்திடக்கூடாது. சொல்றான், ராஜா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா ஒரு சத்துரு எழுந்தா அந்த சத்துரு எப்படி சரி கட்டப்படுவானோ அந்த மாதிரி கர்த்தர் சரி கட்டிட்டாருன்ட்டான். இந்த அப்சலோம் உன் பையன்றதை தாண்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவன் சத்துருவானான்ல, அந்த சத்துருவை கர்த்தர் அடிச்சிட்டார், அவன் செத்து போயிட்டான்றான். அந்த விஷயத்தை எப்படி சொன்னான் பாருங்க. ராஜாவுக்கு வேதனை, அவன் அழுறான். ஆனா இவன் மேல கோபம் வரல. இந்த மெசேஜ் சொன்ன ஆள் மேல என்ன வரல? கோபம் வரல. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வார்த்தை இருந்தா, சொல்றதுக்கு திராணி இருந்தா பேசுங்க. பேச தெரியுமேன்னு பேசாதீங்க. இந்த அகிமாஸ் கூசி மாதிரி, அகிமாஸ் நான் எப்படியும் போய் பேசுறேன், இல்ல எப்படியும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு தெரிஞ்சாதான் பேசணும். பேசுறதுக்கு வார்த்தை இருந்தாதான் பேசணும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சுயமாய் நான் ஒன்றும் என்ன பண்ணல, பேசல. ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி என்ன பண்ணக்கூடாதுன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பேசினே இருக்க கூடாது. சில ஆட்கள்லாம் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, மணிக்கணக்கா பேசுவாங்க. நல்லது கவனிங்க, மணிக்கணக்கா பேசுற அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா அல்லது உன் வாழ்க்கைக்கு கேடா என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சுக்க. நீ பேசுகிற வார்த்தைகள்னாலே ஒன்று நீதிமானாக்கப்படுவா அல்லது குற்றவாளியாக்கப்படுவா என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே தேவன் அருளாத, தேவன் தராத வார்த்தைகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 எல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆகாத சம்பாஷணைகள் நல் வாழ்க்கையை, நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். எங்க தேவையில்லாத பேச்சு வளர்கிறதோ அந்த பேச்சு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய சுபாவத்தை கெடுத்து விடுகிறது. நீங்கள் அதிலே கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் தேவ மனுஷி. ஆமா, தேவன் சொல்லியவைகளையே நான் பேசுவேன். சொல்லுங்க, தேவன் சொல்லியவைகளே பேசுவேன். ஆமென். என் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டேன். தேவன் சொல்லிய வார்த்தைகளைத்தான் நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் கவனிங்க, 1, நான் சுயமாய் பேச மாட்டேன். முதல்ல 2, என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். என் கர்த்தர் என் வாயில வார்த்தை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நான் பேசுற வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே என் வார்த்தைகள் ஒன்று கட்டும், இல்லைன்னா இடிக்கும். நான் கட்டக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர இடிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசவே கூடாது. 2 கொரிந்தியர் மறுபடியும் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் மறுபடியும் அதை சொல்றாரு. 2 கொரிந்தியர் மேலும் படிங்க 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டி, பாருங்க, நான் இன்னும் சற்றே அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். நல்லா கவனிங்க, நான் மேன்மை பாராட்டுவேன். எதுக்கு? என் வாயில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மேன்மை பாராட்டுவேன். அந்த வார்த்தைகளை எதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்கு அகாப்பே சபைக்கு வரணும் தெரியுமா? அகாப்பே சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வார்த்தை நேரத்துல தூங்காம, வார்த்தை நேரத்துல வேடிக்கை பார்க்காம, வார்த்தை நேரத்துல பக்கத்துல பேசாம, வார்த்தையை சரியா கேட்டு, வார்த்தையை குறிப்பெடுத்து, அதை மறுபடியும் வீட்டுக்கு போய் தியானித்து, அதை அந்த வாரம் எல்லாம் ஜெபித்து, கர்த்தர் இதில் எழுதியிருக்கிறபடி என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அது அவருடைய வாழ்க்கையில பலிக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. இது தேவனுடைய வார்த்தை, இது எனக்கான வார்த்தை என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது பலிக்கும். பிரைஸ் காட். ஆமென். இல்லைன்னா வந்து பாவம் பாய தேய்ச்சிட்டு நேரம் போக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 40 வருஷம் சபைக்கு வந்தாலும் மாற்றங்கள் நிகழ போகிறது இல்லை. ஏனால் மாற்றங்கள் வார்த்தையினாலே தான் உண்டாகிறது. மாற்றங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். மாற்றங்களை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாற்றங்களை நான் கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற மாதிரி இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்க வாழ்க்கையை மாத்திருவேன். அது நடக்காது. ஆனா வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், அதை எழுதுங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 1, நான் சுயமா பேசக்கூடாது. 2, அந்த வார்த்தைக்குள்ள அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். கவனிங்க, அந்த அதிகாரத்தை பல நேரங்கள்ல அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலலாம் தேவ மனுஷங்க அந்த வார்த்தைய கொஞ்சம் கோபத்துல கொஞ்சம் தப்பி தவறி அவங்க பயன்படுத்தினதனுடைய விளைவுகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இடிக்கிறதுக்கு சில நேரத்தில் இடிக்க கூடாது, அதை இடிக்கிறதுக்கு சில இடத்துல சில தேவ மனுஷங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய மனுஷன். சில நேரத்தில் அந்த வார்த்தை அப்படி கொஞ்சம் வேகமா வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது? ஒரு முறை எலியா சொல்றார், என் வார்த்தையின்படி வானம் என்ன பண்ணாது? மழை பெய்யாது. மழையே வரல. சரி, இவரை பிடிக்கிறதுக்கு ஆகாப் ராஜா 50 பேர் அனுப்புறான். 50 பேர் அனுப்புனா எலியா சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனானால் வானத்திலிருந்து என்ன வரட்டும்? அக்கினி. வானத்திலிருந்து அக்கினி. செத்துட்டான். 50 பேர் செத்தான். அடுத்து 100 பேர் செத்தான். இந்த 100 பேர் பட்டுன்னு செத்துட்டான். பாருங்க, இது ரொம்ப எலியாவோட சின்ன பயம். இந்த பயத்துல பதறி பேசுறது 100 பேரை கொன்றுச்சு. சில நேரத்தில் அப்படி பதறி பேசிடக்கூடாது. எதையும் மனம் பதறி பேசிடக்கூடாது. மோசே பேசுறாரு, இவன் பாருங்க, அவன் சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனோ, இதெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செஞ்சேனோ,
உணர்த்துறதுக்கு இவங்க எல்லாரும் என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இவங்க எல்லாரும் சாதாரணமா சாகக்கூடாது, பூமி பிளந்து பூமி எதிர்த்து வந்து சாகணும்னா செத்துட்டான். சில நேரத்தில் வார்த்தை இடித்து விடுகிறது. ரொம்ப கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வார்த்தையை குறித்து சற்று கவனமா இருங்கள். எலியாவை போல எங்கேயாவது அக்கினி இறக்கிடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க ஆவியில நிறைந்து 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 நீங்க பேசுகிற வார்த்தைகள் அநேகரை கட்டுவிக்கும். சில நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் இடிக்க அல்ல, நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல என்பதை நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது கவனிங்க, ஒரு தேவ மனுஷன் பேச ஆரம்பிச்சிட்டானா அவன் பேசின மாதிரியே அந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பைபிளில் தீர்க்கதரிசிகளை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே கவனிங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் ஆலயத்தில் வளர்றாரு. அவங்க அம்மா ஜெபம் பண்ணி கேட்டு பிறந்த பையன். அந்த பையன் கோயிலே வளர்றான் சின்ன வயசுல இருந்து. அதனால பிள்ளைங்க எப்பவுமே ஆலயத்தில் வளரணும். சில நேரத்தில் ஆலயத்தில் வளர்றது கொஞ்சம் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் சொல்கிறேன், ப்ளஸ்ஸு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆலயத்தில் வளரும்போது உங்கள் பிள்ளைகள் தேவனோட சம்பாஷிக்க கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வெறும் அது என்ன சொல்கிறது, சர்ச்சு செட்டப்பில் மாத்திரம் அது சாத்தியம் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இந்த சாமுவேல் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வளர 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 கர்த்தர் இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன பையன், இந்த சின்ன பையனாக இருக்கும்போதே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். வாலிப பையனாக வளரும் போதே கர்த்தர் சொல்கிறார் ஏராளமான காரியங்களை அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பேசுகிறார் அவங்கிட்ட. அது அந்த பையன்கிட்ட புரியுமான்னு தெரில. அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த பையனை உருவாக்குறாரு. கவனிங்க, ஒரு கட்டம் வருது. இந்த சாமுவேல் எங்கேயோ கோயிலில் ஓடின்னு விளையாடின்னு இருந்தான். அந்த பையன் என்னவாகிறான்னா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் என்ன ஆயிடுச்சா, விளங்கிட்டு. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள, தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது, சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கவனிங்க, இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் எங்கேயாவது தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாரா? கிடையாது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, நீங்க பேசுறதெல்லாம் நடக்கும், நீங்க பேசுறதெல்லாம் பலிக்கும். ஜனங்க சொல்லுவாங்க உங்களை தீர்க்கதரிசின்னு. தீர்க்கதரிசி டைட்டில்லாம் நீங்க போட தேவையில்லை. நீங்க பேச 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 கவனிங்க, அவங்க வாழ்க்கையை பேசுவீங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து பேசுவீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பேசுவீங்க, நடந்ததை நடக்க போறதெல்லாம் பேச முடியும் உங்களால. நீங்க பேச பேச மக்கள் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவருக்குள்ள தீர்க்கதரிசன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஜனங்க அவரை பத்தி, சாமுவேலை பற்றி சவுல் கிட்ட ஒரு வேலைக்காரன் சொல்றான். என்ன சொல்றான், இந்த பட்டணத்திலே ஒரு முதியவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்லுகிறதெல்லாம், இது எங்க இருக்குது, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பட்டணத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும். அப்ப ஒரு ஒரு தேவ மனுஷன்னா அவன் வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் பிரபலம் ஆயிட்டான். ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுது, சாமுவேல் சொல்லிய ஒரு வார்த்தை கூட என்ன ஆகல, தரையில. அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை இல்லையாங்க 21வது வசனத்துல 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தரில்லனார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே 20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள 19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த வார்த்தை சாமுவேல் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டார்னா அது பலிச்சிருமா. ஒரு வார்த்தை கூட தரையில விழவிடல. சாமுவேல் 10 வார்த்தை பேசினார்னா 4 வார்த்தை பலிக்கும், 6 வார்த்தை பலிக்காதுங்க, கிடையாது. அதனாலதான் அது ரொம்ப அழகா இருக்கு. ஒன்றையாகிலும் அவர் சொன்ன எல்லாம் நடக்குது, அவர் சொன்ன எல்லாம் பலிக்குது. ஒன்றையாகிலும் தரையில விழவிடல. ஏன்னா கவனிங்க, இந்த சாமுவேலுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை நீங்க பேசுவீங்கன்னா உங்க வார்த்தை கூட ஒண்ணு கூட தரையில விழாது, ஒண்ணு கூட தரையில விழாது. கர்த்தர் சொல்றத சாமுவேல் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, அந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. கவனிங்க, ஏசாயா 55:11 மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏசாயா 55:11 அவர் என்ன சொல்றாரு? மழை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்துருச்சுன்னா அதோட வேலை அது என்ன பண்ணும்? ஆமா, அது செய்யும். மழை வானத்திலிருந்து இந்த பூமியில விழுந்துருச்சுன்னா, மழை துளிகள் விழுந்துருச்சுன்னா அதோட பர்பஸ் என்ன? இந்த பூமியில பயிரை முளைப்பிக்கும். ஒவ்வொரு மழை துளியும் பயிரை முளைப்பிச்சுட்டு தான் அது மறுபடியும் ஆவியாகி மேகத்துக்கு போகும். அது போல என் வார்த்தை, வாசிங்க, என் வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. அவர் வார்த்தையில் அவர் விருப்பம் இருக்கிறது. அவர் வார்த்தை அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, அவர் விருப்பம் அவர் வார்த்தையில் இருக்கிறது. அவர் வார்த்தையை நீ பேசுவாயானால் அவர் விருப்பம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் விரும்புகிறது அது என்ன பண்ணுமா? அவர் விரும்புகிறதை நிறைவேற்றி அது என்ன பண்ணும்? மீண்டுமாய் தேவனிடத்துக்கு போகும். அப்ப அவர் வார்த்தை உன் வாயில வந்து உன் வாயிலிருந்து அது புறப்பட்டு போச்சுன்னா அது உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு தான் தேவனிடத்துக்கு மீண்டுமாக போகும். அப்ப சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேசினாரு. நீயும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேச வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். சாமுவேல் அதான் சொன்னேன்ல, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கணும் இந்த வேலைக்காரன் சொல்லி கூட்டு போறான். இந்த சவுல் சாமுவேல் அப்படி போய் பார்க்கறான். முதல்ல அவருக்கு தெரியல, அப்புறம் சாமுவேல் சில காரியங்கள்லாம் சொல்றாரு. இவனால் நம்ப முடியல. ஏன்னா இவன் தேடி போனது கழுதைய. அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா, இவனை ராஜாவா மாத்த போறேன், இவன் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இவன் சந்ததி இப்படி இருக்க போகுது அப்படின்னு அவன் யோசிக்காத காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. எப்பவுமே சர்ச்சில் அப்படிதான் பேசுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்ன நினைச்சுன்னு வருது? இந்த முட்டி வலி சரியானா போதுன்னு வந்தேன்னு நீ நினைச்சுன்னு வந்தேன்னா முட்டி வலி இல்ல, உன் 3 தலைமுறையை பத்தி இங்க பேசின்னு இருப்போம். சில ஆள் என்ன நினைப்பான் தெரியுமா? எனக்கு 10,000 ரூபாய் கடன் பிரச்சனையா, அது தீர்ந்தா போதும் தான் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன். உன் 10,000 ரூபாய் மேட்டர் இல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு நீ எப்படி இருக்க போறன்னு நீங்க சொல்லி கொடுப்போம். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இது கேட்கறதுக்கு சில ஆட்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கும்? முதல்ல கேட்கறத நம்பு. இந்த சாமுவேல் சொன்னதை சவுல் அப்படியே அந்த கண்ணு விரிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நான் ராஜாவா? எங்க நான் என்ன கோத்திரம் தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? என் வம்சம் எல்லாம் தெரியும். உன் குடும்பத்தை, உன் குலத்தை, கோத்திரத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் இங்க உன்னை தெரிந்து கொள்ளல, கர்த்தருடைய கிருபை உன்னை தெரிஞ்சுக்கிடுச்சு. அல்லேலூயா. நீ ராஜாவா தான் இருக்க போற அப்படின்னா பாருங்க, அவன் அந்த வார்த்தை இருக்கு, அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எப்படி? அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் எப்படி சாமுவேல் சொல்றாரோ அப்படியே நடக்குது. நான் சொல்றேன், கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க முன்னிட்டு அதை மையமா வச்சு நீங்க பேசுவீங்கன்னா அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு தேவ மனுஷன் சுயமா பேச மாட்டான், தேவ மனுஷன் தேவ வார்த்தையை பேசுவான். காரணம் என்னன்னா அதுல அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தேவ வார்த்தையை பேசணும்னா அதுல ஒண்ணு கூட வீணா போகாது. நாம பேசுற வார்த்தைன்னா வீணா போயிடும். நான் அம்பானி ஆவேன் இல்ல, நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீ பேசினா அது உன் வாழ்க்கையில பலிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு கூட தரையில விடாது. 3 4வது முக்கியமான காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. 4வது
பொதுவாக இந்த பெற்றோர்கள் பற்றி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீங்கள்லாம் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, அந்த நாட்களில் இந்த பிதாக்கள், அதாவது அப்பாங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயம் அவங்களுக்குள்ள. அவங்க வாழ்க்கையில் முதிர் வயது ஆகும் பொழுது அந்த முதுமையில் இந்த பிள்ளைகள் மேலே கையை வச்சு, அதுலேயும் குறிப்பாக வலது கையை வச்சு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுன்றது அவங்களோட நியமம். இந்த அப்பா பாருங்க, இந்த அப்பா இந்த பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரோ அது அப்படியே இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பலிச்சிருக்குது. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். சில நேரத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது பிரதர், படிக்க மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பிரதர், இதெல்லாம் சொல்றமே தவிர அந்த பிள்ளைகளுக்காக என்னைக்காவது அந்த பிள்ளைங்க மேல கை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச பழக்கம் இருக்கா? குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளோட கைப்பிடிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி தரது இல்ல, ஆனா அது கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பாஸ்டர், இதே தான் ஒரே கம்ப்ளைண்ட். பாருங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கியமான பங்கா பெற்றோர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது பைபிள்ல. நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா வேத பகுதி, அந்த வேத பகுதியில ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், அங்க ஈசாக்கு என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் தெரியாம போயிடுச்சு. இந்த கண்ணு தெரியாத காலத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டு போனோம், அவனை மனசார ஆசீர்வதிச்சுட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. கவனிங்க, அவர் மனைவி இருக்குது பாருங்க, அந்த அம்மா ரெபேக்கா, அந்த அம்மாக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்குது. எந்த தகவல்? இந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? பலிக்கோன்னு. பிரைஸ் காட், அல்லேலூயா. மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐயோ அந்த ஆள் வாய் நல்ல வாய், அந்த மனுஷன் சொன்னா நடக்கும்னு மனைவிகளுக்கு தெரியணும். இந்த அம்மா பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டி நடக்குதுன்னா, 2 பிள்ளைங்க அந்த வீட்டில், அதுல மூத்த பையன் அப்பா செல்லம், இளைய பையன் அம்மா செல்லம். இவரு மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு அந்த பையன் கிட்ட பேசுறாரு. இந்த அம்மா பேசின்னு இருக்கும்போது அப்பா பிள்ளை 2 பேரும் பேசுறாங்க, நைஸா வந்து கேட்டுச்சு. சிலருக்கு அப்படி ஒட்டு கேட்குற பழக்கம்லாம் இருக்கும் போல இருக்குது, ரெபேக்கா மாதிரி. இல்லை அவங்க பேசியிருந்தாங்க, நான் கேட்டுட்டேன். இந்த அம்மா கேட்டுப்போ உடனே ஒரு குறுக்கு வழியில் என்ன பண்ணுது, இந்த சின்ன பையனை கூப்பிட்டு, டே உங்க அப்பா உங்க அண்ணங்காரனை ஆசீர்வதிக்க போறாரு, அந்த மனுஷன் முதிர் ஏதோ அவருக்கு தோன்று இருக்குடா, அது அந்த முதிர் வயசுல அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை உன் மேல பலிக்கட்டும், நீ என்ன பண்ணு, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னு. இந்த பையன் பாருங்க, பையன் கொஞ்சம் நல்ல பையனை தான் இருக்கிறான். என்னம்மா, அப்பா அண்ணனை தானே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, நீ போய் என்ன வாங்கின்னு வர சொல்றியா அந்த ஆசீர்வாதத்தை? அவர் கோவப்பட்டு என்னதான் திட்டாருன்னா, நான் வேற ஆசீர்வாதம் வாங்க போய் சாபத்தை வாங்கிக்கணும் அப்படின்றான். அந்த அம்மா சொல்லுது உடனே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உங்க அப்பங்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஆளை எப்படி ஏமாத்துறதுன்னு நான் என்ன பண்றேன், உங்க வீட்டில் நடக்கிறத சொல்லலைன்னா அங்க ஈசாக்கு வீட்டில் நடக்குது, அந்த ஆள் எப்படி ஏமாத்தணும், எப்படி பேசணும், அந்த ஆள் விழுவார்னு நான் சொல்லித்தரேன், நான் சொல்ற மாதிரியே மேட்ரு எடுத்துன்னு போய் சொல்லிட்டேன்னா அந்த ஆள் ஈஸியாக ஏமாத்திடலாம். இந்த அம்மா ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கறியை செஞ்சு இந்த பையன் கையில் கொடுத்து, உங்கள் அப்பா பேர் கேட்டார்னா என்ன சொல்லு, உங்கள் அண்ணன் பேரை சொல்லு, உன் பேரை சொல்லி தொலைக்காத, உங்கள் அப்பா திடீர்னு, அந்த ஆள் கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்குது, கூப்பிட்டு தடவி கிடவி பார்ப்பாரு, அந்த ஆள் சந்தேகம் பிடிச்சவன், லேஸ் போட்டாலும் கிடையாது, நம்பிட மாட்டான், கூப்பிட்டு தடவி கிடவி பார்த்தாருன்னா தைரியமாக போ, கையை காட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் போடுற சென்டெல்லாம் அடிச்சு அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அனுப்பி வைக்குது. ஈசாக்கு கிட்ட போய் அவன் அப்பா அப்படின்றான். சத்தத்தை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு டவுட்டு, ஏன்னா சின்ன பையன் சத்தம் இது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, மகனே நான் உன்னை தடவி பார்க்கும்படி கேட்டவா அப்படின்னா போய் தடவி பார்த்தா அவங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான், அவன் அண்ணன் மாதிரியே இருக்குது கையெல்லாம். இப்போ
சொல்றாரு, சத்தத்தை கேட்டா சின்ன பையன் சத்தம் மாதிரி இது, இப்போ கையை பார்த்தா பெரிய பையன் கை மாதிரி இருக்குது. சரி, சமைச்சிட்டியாப்பா? சமைச்சிட்டேன்ப்பா, கூடுன்னு சாப்பிட்டா. இது இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படி கிடச்சிது? இல்லை இல்லை, உங்கள் கர்த்தர் கொடுத்தாருன்றான். எப்படி அச்சாம் பாருங்க, அப்பாவுக்கு எப்படி பேசினா அவனுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசினா பிடிக்குது. உன் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினார் அண்ணா. அப்படியா? சரிப்பா. சாப்பிட்டு திருப்தி ஆகி அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கர்த்தர். அதாவது இந்த யாக்கோபை குறித்து தேவன் வச்சிருக்கிற பெரிய திட்டம், இவனுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வரணுன்ற திட்டத்தை அப்படியே சொல்லி ஆசீர்வதிக்கிறார் இந்த ஈசாக்கு. உன் சந்ததிக்குள்ள இருந்த ராஜாக்கள் தோன்றுவாங்க, உன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும் அப்படின்னு பெரிய வார்த்தைய சொல்லி